வெல்கம் டு டுடேஸ் சேனல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து பீட்டை வந்து 5 நாளில் குட்டி போட்டுக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ப்ரீடிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா ப்ரீடிங் போடுறேன். ஸோ அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுவாங்க. வாங்க டேங்க் அப்படியே க்ளீன் பண்ணலாம். நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ரெண்டு வீட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்க்கு கூட வந்து பார்த்திங்கன்னா விட்டுலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வீட்டை ப்ரீடிங் போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில். ஸோ மட்டன் வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம். ஷார்க் என்ன சாப்பிடலாம் போட்டுடலாம். ஏண்டா போட்டுடலாம் கைஸ். இதுலேருந்து கொஞ்சம் வாட்டர் எடுத்துட்டு வீட்டை குடிக்க போகலாம் கைஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதான் அந்த கருப்பு இருக்கான்னு அவனுக்கு பாருங்களேன், மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இருங்க நெட்டில் பிடிச்சிருக்காங்க. செம்மையாக தோன்றான்டா சாப்பிடு சிவனாங்க. இது கோல்டுலேயே செம்ம இங்கே பாருங்களேன், இந்த கையில் பிடிச்சிக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் கலரில் இருக்காது. என்ன பிளட்டாக இல்லை இங்கெல்லாம் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு அவன் ஷார்க்கு கூட இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு ஷார்க்கு தான் கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி நம்ம வீட்டை ப்ரீடிங் பார்க்கலாம். கைஸ் பீட்டை ப்ரீடிங் போகலாம் கைஸ். வந்து பார்த்திங்கன்னா பீட்டை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல்லாம் பிடிச்சேன். கையிலே பிடிச்சி போட்டுருவாங்க. வெட்டி வச்சு பிடிக்கணும். ஏக்க அவ்வளோ பயம். செடிக்குள்ளே போதும். செடியை எடுத்துரு. இப்போ என்ன பண்ணுவோம், மோட்டர் ஆஃப் பண்ணுவோம் கைஸ். மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடுவோம். வேறு கையில் ஆஃப் பண்ணி எப்படி சொல்லியிருக்கேன். சரி யார் அவன் எப்படி சொல்லியிருக்காங்க. பூச்சி போட்டோம் கைஸ். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை வந்து அப்படியே ஷார்க்கு கூட விட்டுலாம். ஏன்னா டேங்க் க்ளீன் பண்ணுற எதுக்கு வேறு எது கூட விட முடியாது. ரெண்டு ஜோடியாகவே சுற்றிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து இங்கே விட்டுருந்தேன் எல்லா ஃபிஷ்ஷையும். ஸோ அப்போ வந்து ஷார்க்கும் கோல்டு பீட்டா எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. பட் இப்போ என்னமோ திடீர்னு ரொம்ப இதாகிடுச்சு கைஸ். இந்த இவன் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கான். ஆனால் இவன் பிடிக்கிறது செம்ம கஷ்டம். செம்மையாக தருவோம். எங்கடா அவன் விட்டுக்கிறான் வாயோ முடியல. ஆக்சுவலி வந்து டேங்கே பார்க்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்க இவன் பிடிக்கிறதுக்கு நான் கோல்டெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கப்பி வாங்கி கொள்ளான்றேன். ஏன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள்லேயே டேங்கை நாஸ்டி பண்ணிடுது. ஸோ வாங்க இப்போ நம்ம டேங்க் க்ளீன் பண்ண போகலாம் கைஸ். வந்து பார்த்திங்கன்னா போகலாம் வாங்க. வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் மோட்டர் எடுத்து அந்த ஸ்டார்ட்டோட விட்டுலாம். ஏன்னா வீட்டில் வந்து மோட்டர்லாம் இருக்கவே இல்லை. ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கனெக்ஷன் கொடுத்துடலாம். அடியில் பாருங்களேன் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. எல்லாம் கோல்டு பண்ணி விட்ட வேலை. ஸோ வாங்க இப்போ அப்படியே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லாஸ்ட்டாக எனக்கு ஒர்க் பண்ண எந்த தருவான் ஓரத்தில் வச்சுருக்கேன். அச்சோ என்னடா அது, இங்கே பாரு பீட்டா சாப்பிடுது. அப்படின்னா சூப்பு தான். ஆக்சுவலி நம்ம வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ்காக தான் போட்டிருந்தோம். ஆனால் சாப்பிட்றது இவன் என்ன தெரியுமா சாப்பிட்றான். இவனும் ஒன்றுமே சாப்பிட்றது கிடையாது. வாங்கிட்டு வந்தாலும் பட்டினியாக இருக்கான். அடே இதுங்களை போய் கடிச்சிட்டு இருக்கேன். இவன்கிட்ட வந்து நம்ம சின்ன விளையாட்டு காமிக்கலாமா. தொட்டா அப்படியே ஓடிடுறான். அண்ட் இருக்கல ரொம்ப டஃப்பானவன் இவன் தான் பிடிக்கிறதுல ரொம்ப டஃப்பு.
ஏன்னா நம்ம வந்து இவனை கூட ஈஸியாக பிடிச்சிடலாம், ஆனால் இவனை பிடிக்கவே முடியாது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்ரு இங்கிட்ட வச்சிடலாங்க. ஏன்னா பீட்டான்னு பார்த்தீங்கன்னா மூச்சு தான் எக்ஸ்டெண்ட் அந்த பாக்ஸ் தான் எடுத்து வந்துருக்கோம். என்னடா அது மோட்டருக்குள்ள தண்ணி போச்சு. இங்கே ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிடு. டைட்டாக போடணும். ஓகே கைஸ், இப்போ கைஸ் இங்கே பாருங்களேன் ஷார்க்கெல்லாம் எப்படி துணுதுன்ட்டு. ஸோ கைஸ் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கோல்டு ஃபிஷ்ஷோட டேங்கை க்ளீன் பண்ண போகலாம். எவ்வளோ தண்ணி இருக்குது போயிடலாமா? தள்ள இந்த கல் செடி மாதிரி இருக்குது, இல்லை இதுக்குள்ளே போட்டுருக்கோம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே டேங்கை தூக்கிட்டு வந்துடலாம். கொஞ்சம் வெயிட்டாக இருக்குதோ தூக்க முடியுமா? கீழே தான் இருக்கு. பார்க்க தாங்க வெயில் இல்லாத மாதிரி தெரியுது, ஆனால் வெயிட் செம்மையாக சுருக்கம் அடிக்குது. ஆனால் வெயில் அடிக்கல. 10 கிலோ கிட்ட இருக்கும். இவனே 10 கிலோ தர மாட்டாங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். ஓ வளவளன்னு நிறைய நம்ம டேங்க் இந்த பக்கம் திருப்பி இதை கேமரா வந்து பிடிங்க. கேமராமேன் அப்படியே பிடிங்க. நல்லா இப்போ சுத்தம் பண்ணுறல ஃபோர்ஸ்லேயே கல்லெல்லாம் வெளியே வந்துடுச்சு. அதெல்லாம் என் ஃபேன்ட்டு நம்பிடுச்சு. எவ்வளோ போட்டு தண்ணி வருது. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி ஊற்றிடலாம். இங்கே தான் வந்து மோட்டர் செட் பண்ண போகிறோம், அதனால தான் கல் எதுவும் போடாமல் கேப்பும் இருக்குது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ மெடிசன் 2 ட்ராப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை கொஞ்ச நேரத்துக்கு இதாகணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ரீஸை போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். மேல் ஃபஸ்ட்டு ஃபீமேலை பிடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு மேல். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாத்தையும் பிடிச்சிட்டோம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. பட் இப்போ தான் எல்லாத்துக்கும் சண்டை போல. கைஸ் அந்த கருப்பனை வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சிச்சு ஷார்க்கு. அப்படின்னு உனக்கு தெரியுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் உள்ள ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல் உள்ள ஆட் பண்ணலாம். கைஸ் தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். இல்லை கைஸ் சில்லுங்க ஒரு ட்ராப். கைஸ் ஃபீமேல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப். இது கூட தான் ப்ரீடிங் ஆகும். அந்த லீஃப் பேர் என்ன? லீஃப் பேர் என்ன? கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம். இது பேர் என்ன சொன்ன? கரெக்டாக சொல்ல. டேய் ஆல்மண்ட் லீஃப். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து சாப்பிடுவோம். முட்டை போட்ட உடனே ஃபீமேல் எடுத்து மேல் தான் அதை பார்த்துக்கணும். கைஸ் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிச்சிடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே பீட்டா மட்டும்தான் இருக்கும். இது பீட்டா கணக்கு. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபிஷ்ஷு ஷார்க் கூட இருக்கும். கைஸ் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஊற்றிடலாம். அது ஷார்க் வந்து பார்த்தீங்களா வாழை ஷார்க் சுறாமின்ற மாதம் பார்த்தீங்களா டிங்கு டிங்குன்னு ஆடுது. கறி கொடுத்தா பாருங்க சாப்பிடல வாயில் கட்டிக்குதானா வாயில் போட சுறாமீன் நினைக்க கையை வந்து கடிச்சு பிடிச்சி கொடூரமான ஃபிஷ் தான். நான் மடுக்க வச்சு பிடிக்கிறேன். கைஸ் இந்த கோல்டனை பிடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஆனால் நான் பிடிக்கல. ஆனால் கருப்பனுக்கு ஏற்கனவே ஷார்க்கு சம்பவம் ஞாபகம் தெரியுது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ சிக்கன் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இவங்களை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ கைஸ் இப்போதைக்கு மூடுறதுக்கு இல்லை, மூடுறதுக்கான நேரம் தான். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் உள்ள போகிறதுக்கு அங்கே கேப் இருக்குது. ஸோ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பூனை இந்த இதுக்கு இருக்காது. இதோட பயங்கர பெருசு தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ள போகலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சொல்கிறேன்னு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இது பண்ணுறேன், லாஸ்ட்டாக பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ் அப்படியே அந்த நம்பரும் பார்த்துக்கோங்க. கால் த நம்பர்.